ஐயோ பாவி மனுஷா தர்மலிங்கம். ஏங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க? போங்க நீங்க. அம்மா என்னம்மா நீ ஒரு பிரியாணிக்காமா? டேய் போடா, வாய் மூடு. ஒரு பாருங்க இவனை எப்படி பேசுறான்னு. அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேரையும் நாங்க இப்படியே பார்க்கணும். கண்டிப்பா பாப்போம்மா. எங்களுக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அம்மா என்ன இது? போட்டோ விழுந்து உடைஞ்சிடுச்சு. ஏதாவது அபசகுணம் அம்மா? அடச்சே, என்னடி காத்துல விழுந்து உடைஞ்சிருக்கும், இத போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு போ. இங்க பாருங்க, உங்க அப்பா சமைக்க கூப்பிடுறாரு. 3 பேரும் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்க, நான் இத போய் க்ளீன் பண்ணி வந்துறேன். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல கூப்பிடுறாங்க, நான் போய் வந்துறேன். ஆடா சமைக்கல எஸ்கேப் ஆகுது வா. நான் ரிஸ்க் எடுக்கல. போங்க போங்க. ஹால் டிக்கெட் ஐயோ எங்க போச்சு? இங்க தானே உட்காந்து படிச்சிட்டு இருந்தோம். ஐயோ எங்க போச்சு? கிடைச்சிருச்சு. ச்சே. இதுல தானே வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. ஹலோ அம்மா, என்னோட ஹால் டிக்கெட் வீட்ல இருக்கான்னு கொஞ்சம் பாரு. என்னடி இவ்ளோ அசால்ட்டா பேசுற? ஹால் டிக்கெட்டை வீட்ல வச்சுட்டு தான் காலேஜுக்கு போவாங்களா? எப்படி உன்னை எக்ஸாம் எழுத விடுவாங்க? போகும்போதே எடுத்துட்டு போக மாட்டியா? ஐயோ அம்மா, நான் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு தான் கிளம்புனேன். எப்படி என் பேக்ல இருந்து மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நீ எதுக்கும் வீட்ல கொஞ்சம் செக் பண்ணி பாரும்மா. வேற வேலை இல்லடி உனக்கு. இவ எங்க வச்சாலோ நான் எங்க தேடுவேன்? அம்மா, என் புக் செல்ஃப்ல பாரு. பாக்குறேன். புக் செல்ஃப்லயும் இல்லையேடி. புக் செல்ஃப்லயும் இல்லையா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, அந்த டிவி செல்ஃப்ல இருக்கான்னு பாரு. இரு பாக்குறேன். அங்கேயும் இல்லடி. இல்லையா? என்னடி பண்ண போற? ஹலோ, ஐயோ நான் இப்ப என்ன செய்யறது? எப்படி எக்ஸாம் எழுதுறது? ஐயோ என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? சாரிங்க, உங்ககிட்ட பேச வேண்டாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் மனசு கேட்கல. நீங்க ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தோணுது. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். வித்யா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏன் ஹால் டிக்கெட்டை காணோம்? என்ன சொல்றீங்க? எப்படி மிஸ் ஆச்சு?
அதான் எனக்கும் தெரியல. பேக்ல தான் எடுத்து வச்சேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. வீட்ல தேடி பார்க்க சொன்னீங்களா? வீட்லயே அம்மா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க. அங்கேயும் காணோமா. இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே நம்ம ஹெச்ஓடி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஹால் டிக்கெட் இல்லைன்னா எக்ஸாமே எழுத விட மாட்டாரே. இது வரைக்கும் ஒரு அரியர் கூட இல்ல. எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டேன். இப்ப எக்ஸாம் எழுதலனா அரியர் தான். என் நேரமே சரியில்லை. சரி, நீயாவது போய் எக்ஸாம் எழுது. வித்யா, அண்ணா இது உன் ஃப்ரெண்டோட ஹால் டிக்கெட் பாரு. ஆமாண்ணா, இவங்களோட தான். சரி, நான் வரேன் வித்யா. தேங்க். ரோடு இவ்ளோ காலியா இருக்கு. காலியா இருந்தா காலியா இருக்குன்னு சொல்றது, டிராபிக்கா இருந்தா என்ன இவ்ளோ டிராபிக்கா இருக்குன்னு சொல்றதோட இதெல்லாம் ஒரு ஊரான திட்டுறது. உங்களுக்கெல்லாம் ரோடு எப்படிதான் இருக்கணும்னு தெரியலப்பா. என்ன நீ திடீர்னு அரசியல்வாதி மாதிரி பேசுறீங்க? இப்பெல்லாம் திடீர்னு அரசியலுக்கு வர்றதுதான் புது ட்ரெண்டாவே இருக்கு. ஆமாமா, சாக்லேட் எது, சாக்லேட் கவர் எதுன்னு தெரியாம சாப்பிடுற நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆமா, திடீர்னு இப்படி எல்லாம் நடந்தா நாம என்ன பண்றது இல்ல? ஆமா ஆமா, எல்லாமே விளையாட்டா போச்சு. அண்ணி, அங்க பாருங்க. காயத்ரி, இந்த பொண்ணு நிர்மலாக்கோட பொண்ணு தானே? ஐயோ, ஆமா, அவளேதான். ஸ்கூலுக்கு போற வயசுல என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா பாருங்க. விடு காயத்ரி, யார் எப்படி போனா நமக்கு என்ன? நீ வா போலாம். என்ன நீ இப்படி பேசுறீங்க? நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இப்படி இருந்தா பாத்துட்டு சும்மா இருப்போமா? வாங்க நீ வாங்க. காயத்ரி, நான் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டு போறேன். நான் வரல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, அது வந்து வீட்டுக்கு போ முதல்ல. சாரு, இது யாரு? உங்க அக்காவா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படுற? நீ உட்காரு, நம்ம படத்துக்கு போனோம், லேட் ஆகுது. கண்டவங்களுக்கு எல்லாம் எதுக்கு பதில் சொல்லிக்கிட்ட? நீ உட்காரு. ஏய் சாரு, டேய் காயத்ரி, போடி வீட்டுக்கு. ஹலோ, என்னங்க கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? காயத்ரி, போடா. ஸ்கூலுக்கு போற பொண்ணோட மனசு கெடுக்கிறியா? இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவுல பார்த்தேன், கைய கால உடைச்சிருவேன். போ போ. போடா. நீ வா காயத்ரி, நம்ம போலாம். ஏய் போ. ஏய் நீ வா. நீ வீட்டுக்கு போடி. போ. போ. என்ன பார்வை? போ. போ. என்ன ஜெகன் இது? அடிக்கடி வந்து பணம் வாங்குறியே தவிர உன் விஷயத்துல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆன மாதிரி தெரியலையே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு அவளை காமிச்ச மறுநாளே அவளை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டேன். அதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. இங்க பாரு ஜெகன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த உமா உன் கண்ட்ரோலுக்கு வரணும். அப்படி இல்லனா மேடம், ஐயோ மேடம், கோவப்படாதீங்க. நடந்ததை முழுசா கேளுங்க. அந்த உமா என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு வித்யா கிட்ட சொல்லியிருக்கா. நானும் அவ முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏய், என்னடா இப்படி பண்ணிட்ட? நீ அவளை பார்க்க மாட்ட, அவளை உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீ எப்படி அவளை கரெக்ட் பண்ணுவ? சொல்றேன் மேடம், பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த பண்ற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றது எனக்கு புரியல.
புரியுற மாதிரி சொல்றேன். அந்த உமா என்ன சொன்னா? என்ன பார்க்க பிடிக்கலன்னா. அப்போ அவ என்ன பார்க்கலன்னா சந்தோஷமா தானே இருப்பா. அதனால தான் அவ சந்தோஷத்துக்காக அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். டேய், அவ சந்தோஷத்துக்காக நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எப்படி அவளை? மேடம் சொல்றத முழுசா கேளுங்க. இன்னைக்கு காலையில அவ ஆல் டிக்கெட்டை தொலைச்சிட்டு தேடினா. அப்ப நான் அந்த ஆல் டிக்கெட்டை கீழே கிடந்ததுன்னு எடுத்துட்டு போய் வித்யா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அந்த உமாவை நான் திரும்பி கூட பார்க்கல. இது நினைச்சு கண்டிப்பா அவ ஃபீல் பண்ணுவா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசுக்குள்ள போய் அவளுக்கு முண்டம் ஹால் டிக்கெட் எடுத்து கொடுத்தா லவ் வந்துருமா? இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஏர்பின் கொடுத்தாலே லவ் வந்துரும் மேடம். பொண்ணுங்களுக்கு எப்பவுமே ஆபத்துல உதவுற பசங்களை தான் பிடிக்கும். என்னையும் அந்த உமாக்கு கண்டிப்பா பிடிக்கும். எப்படி ஐடியா? ஹே சூப்பர் ஜெகன். தேங்க்யூ மேடம். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் என்ன பணம் தானே? இந்தா. தேங்க்யூ மேடம். வரட்டுங்களா? ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம். சேகர், என் பேரு சுப்பு. என்ன சேகர், என்ன ஞாபகம் இருக்கா? நீ சூர்யா வேஷத்துல இருந்தப்போ நீதான் சூர்யான்னு நினைச்சு என் குழந்தைய காணும்னு சொல்லி உன்கிட்ட கதர்னே, அதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க மேடம். மேடமா? பயந்துட்டியா? கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன நீ சுப்புன்னே கூப்பிடலாம். என்னடா இது, சூர்யாவோட பொண்டாட்டி நமக்கு ஹெல்ப் பண்றாளேன்னு பாக்குறியா? என்ன பண்றது சேகர், சிங்கம் வேட்டையாட போனா சிங்கிளா போலாம். ஆனா சிங்கத்தையே வேட்டையாடணும்னா சில பேரை துணைக்கு கூட்டிட்டு தானே போகணும். இத பாருங்க மேடம். சாரி. இத பாருங்க சுப்பு, இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் ஒண்ணுமே புரியல. அது நீங்க சூர்யாவோட பொண்டாட்டி, உங்களுக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. ஆனா காயத்ரியும் அவருக்கு பொண்டாட்டியா இருக்கா. அது உங்களுக்கு பிடிக்காது. இப்படி எல்லாமே உங்களை பத்தி தெரியும். ஆனா நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க? இது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கோ. உனக்கு தேவை காயத்ரி, எனக்கு தேவை சூர்யா. சரி, காயத்ரி எனக்கு வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் சேகர், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். மரகத லிங்கத்துக்காக சூரிய வேஷத்துல போன நீ அந்த காயத்ரிக்காக மரகத லிங்கத்தையே கோட்டை விட்ட கதையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே விடு, இப்ப விஷயம் அது கிடையாது. காயத்ரி உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனா பதிலுக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவ? காயத்ரி எனக்கு மட்டும் கிடைச்சா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நம்பலாமா? 100% நீங்க என்ன நம்பலாம்.
என்னங்க டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டேன்ல. நீங்க கோவமே வரா மாதிரி என்கிட்ட ஏதாவது சொன்னாலும் நான் உங்களை கோச்சிக்கவே மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, வனிதாவை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறோம்? ஏதோ அவ வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சேன்னு நாம அப்படியே விட்டுற முடியுமா? நானாங்க வேண்டாங்கிறேன். அவதான் இன்னொரு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா உட்கார்ந்துருக்காளே. அவ அப்படிதான் சொல்லுவா கோமதி. பெத்தவங்க நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க வேதனைய வெளியில சொல்லிட்டீங்க, ஆனா நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க வித்தியாசம். நம்ம சம்பந்தியம்மா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா இவதான் முடியவே முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தா. அவகிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும் கோமதி. சரிங்க, நாம சொன்னா அவ கேட்கவே மாட்டா. காயத்ரியை விட்டு அவகிட்ட பேச வைப்போம். சரி. அடியே காயத்ரி, வெளியே வாடி. நிர்மலா, உள்ள வா. வாடி. வா, உள்ள வா. அடியே காயத்ரி, உன் மனசுல என்ன மதர் தெரசா நினைப்பா இல்ல ஜான்சி ராணி நினைப்பா? அக்கா, என்ன? எதுக்கு இப்படி கத்துறீங்க? எதுக்காக என் பொண்ணை அடிச்ச? அக்கா, இவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்ன பண்ண உனக்கு என்ன? நானே என் பொண்ணு இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சதில்ல. நீ யாரடி அவளை அடிக்கிறதுக்கு? ஐயோ, பாத்தியா, இதுக்காக தான் யாருக்கும் நல்லது செய்ய வேண்டாம்னு சொன்னது. நல்லதா? உங்க குடும்ப மானமே அந்தரத்துல பறக்குது. இந்த லட்சணத்துல என் குடும்பத்துக்கு நல்லது செய்ய நீங்க யாரடி? காயத்ரி, என்னம்மா இதெல்லாம்? அத்தை, காலையில இவளும் இன்னொரு பையனும் ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அததான் நான் கண்டிச்சேன். உனக்கு எதுக்கு காயத்ரி இது வேண்டாத வேலைலாம்? அப்பா, தெரிஞ்சவங்க பொண்ணு ஆச்சேன்னு அட்வைஸ் பண்ணிருக்கா. இது தப்பாப்பா? தப்புதாண்டி, தப்புதான். அக்கா, நடந்தது என்னன்னு தெரியாம கத்தாதீங்க. ஸ்கூலுக்கு போற வயசுல இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அம்மா, நான் பிரசாத் கிட்ட புக்கு கொடுக்கதாம்மா போனேன். அதுக்குள்ள அந்த அக்கா என்ன அடிச்சிட்டாங்கம்மா. ஏய், ஏன் இப்படி போய் சொல்ற? நீங்க ரெண்டு பேருமே சினிமாவுக்கு போகணும்னு பேசல? ஏய், என் பொண்ணு மேல அபாண்டமா பழிய போடாத. உன் நாக்கு அழுகி போயிடும். அக்கா, என்ன இது? உங்க பொண்ணு போய் சொல்றா. அந்த பையனை எவ்வளவு தப்பா பேசிட்டு இருந்தது பார்த்துதான் அடிச்சேன். என் பொண்ணு தப்பா பேசிட்டு இருந்தாளா? அவ ஆம்பளைய பார்த்து பல்லழிச்சிட்டு போறதுக்கு அவ ஒண்ணு உன்ன மாதிரி ஒழுக்கம் கட்டவ கிடையாது. இத பாரு நிர்மலா, உன் பொண்ண என் மருமக அடிச்சது தப்புதான். அதுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். போதுமா? அத்தை, அதுக்காக இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. இந்த மானம் கெட்ட குடும்பத்துக்கு மன்னிப்பு ஒரு கேடு. தூ. ஏய், ஏய், என்ன நீ விட்டா பேசிக்கிட்டே போற? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? எங்களுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? உங்க பொண்ணு செஞ்சது தப்பா பட்டுச்சு, அதனாலதான் அடிச்சேன். அதுக்காக உங்க கால்ல விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அடச்சி, நிறுத்துடி. யாரடி தப்பு பண்ணது? நடத்த கெட்டு போய் அலைய என் பொண்ணு என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? முதல்ல நீ வெளியில போ. எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. போடி வெளியில. எதுக்கு இப்ப கத்துறீங்க? நான் என்ன பொய்யா சொன்னேன்? அதான் உங்க ரெண்டாவது மருமக வந்து இவளை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டாங்களே. இத பாருங்க, நாங்க பண்ணது தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாச்சு. தேவையில்லாம பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நல்லா தாண்டி இல்ல. உன் நாத்தனார பவுஸ் தான் நல்லா இல்ல. காத்தவராய சேகர்னு லிஸ்ட் போட்டுல இருந்துட்டு வந்திருக்கா. இதுக்கு மேல பேசுன அடச்சே கொன்னுடுவேன். என்ன பேச்சு பேசுறா அவ? என்னம்மா கையா ஓங்கற? என் புருஷன் என்ன சொன்னேன்னா அவ்வளவுதான். என்னடி பண்ணுவா? அவனை போய் வர சொல்லு. அவர் மட்டும் வந்தாரு, உன் மருமகளோட மீதி மானமும் காத்துல பறந்துரும். ஏய், வந்து பேச சொல்லுடி. அத்தை, பேசணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி நானே அவ கழுத்தை சீவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அத்தை, அதானே குடும்பம் மொத்தமும் அசிங்கத்துக்கு அஞ்சாம தானே இருப்பீங்க. உங்க குடும்பத்துக்கு தான் ஜெயிலுக்கு போறது புதுசு இல்லையே. என்னங்க பேசிட்டு இருக்கா இவ? மரியாதையா வெளியே போயிடு. இனி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். முதல்ல உன் மகன் போனா, அப்புறம் உன் மகன் போனா, அதுக்கப்புறம் உன் பத்தினி மருமக போனா,
இப்ப நீயும் போயிட்டு வந்துட்ட. உங்க மொத்த குடும்பத்துக்கும் தனியா ஒரு ஜெயில கட்டணும் போல. ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே இருக்க நீ? ஆ? ஐயோ, காயத்ரி, காயத்ரி, என்னாச்சுமா? போய் தண்ணி கொண்டு வா. காயத்ரி, என்னாச்சு? காயத்ரி, அடேங்கப்பா, என்னம்மா நடிக்கிறா? இன்கம் டாக்ஸ் ரைடு வந்ததும் நெஞ்சு வலி வர அரசியல்வாதி மாதிரி நடிக்கிறா. மறுபடியும் எங்க இருந்து போறியா இல்லையா? போ. வாமா போலாம். போட சொல்றேன்ல. போட. ஒரு வாட்டி என் பொண்ணு மேல கை வச்சீங்கன்னா அப்புறம் நடத்தி விடா வேற. ஜாக்கிரதை. காயத்ரி, காயத்ரி, டாக்டர் ஃபோன் பண்ணுங்க. எனக்கு டாக்டர் ஃபோன் பண்ணுங்க. காயத்ரி, காயத்ரி, ஐயோ காயத்ரி, காயத்ரி, இங்க பாரு. என்னாச்சுமா? கொஞ்சம் தண்ணிடுமா. காயத்ரி, 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 காயத்ரி. சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமாக நடந்தது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டியிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.